அந்த குள்ளச்சி பால்ல பேதி மாத்திரை கலந்துருப்பான்னு நான் என்ன கனவா கண்டேன். ஐயோ அப்பா முடியல. ஏய், யாராவது வெள்ளை கொடியை காட்டி இந்த பேதியை நிறுத்துங்களேன். பூமிகா, நான் உன் பொண்ணு இல்ல, நான் முதல்ல போறேம்மா. நீ என் பொண்ணாவே இருந்தாலும் இந்த விஷயத்துல விட்டு கொடுக்க மாட்டேன்டி. என்ன விடு. சாப்பாட்டுக்கும் முந்திக்குது, இதுக்கும் முந்திக்குது. கதவை தரமா. ஹே ஸ்வேதா, பிரீத்தியால நீ தப்பிச்சிட்ட. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. என்னன்னு தெரியல, எனக்கும் இல்லாம இன்னைக்கு வெக்கமா வருதே. ரூம்குள்ள போகவே ஒரு மாதிரியா இருக்கு. அண்ணி என்ன ரூம்குள்ள போகாம வெளியவே நிக்கிறாங்க? அண்ணி, அண்ணி. நீயா பிரீத்தி? நான் வேற யாரும் நினைச்சு பயந்துட்டேன். என்ன அண்ணி, ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள போகாம ரொம்ப நேரமா இங்கே நிக்கிறீங்க போல? நல்ல பொண்ணு போங்க நீங்க. இப்படியே வெக்கப்பட்டு இங்கே நின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். சீக்கிரம் உள்ள போங்க அண்ணி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரீத்தி. பயமா? உள்ள அண்ணன் தானே இருக்காரு, சிங்கமா இருக்கு. ஏன் அண்ணி பயப்படுறீங்க? நீங்க உள்ள போங்க அண்ணி. ஐயோ போற இரு. இப்படியே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அப்புறம் அண்ணன் தூங்குனதுக்கு அப்புறம் தான் நீங்க போவீங்க. இல்ல, நான் போறேன், நீ போ. ஆஹா, நீங்க உள்ள போகாம நான் போக மாட்டேன். ஐயோ பிரீத்தி, புரிஞ்சுக்கோ. நீ போ, நான் போறேன். சரி, நான் போறேன். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து பாப்பேன். அப்ப நீங்க இதே மாதிரி நிக்க கூடாது. அப்படி நின்னீங்கன்னா கண்டிப்பா நான் அம்மாவை கூப்பிடுவேன். நான் நிக்க மாட்டேமா, நீ போ. ஆல் தி பெஸ்ட் அண்ணி. மேடி, மேடி. மேடி, என்ன மேடி பேச மாட்டேங்கிறீங்க? மேடி, மேடி. தொடாத. என்ன மேடி ஆச்சு? கூப்பிட்டா பேசவும் மாட்டேங்கிறீங்க, என்ன பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க. பார்க்க விருப்பம் இல்ல. ஏன் மேடி இப்படி சொல்றீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா சொல்லுங்க, திட்டுங்க, அடிங்க. ஆனா இப்படி பேசாம மட்டும் முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன்கிட்ட பேச பிடிக்கலன்னு அர்த்தம். என்ன பார்க்கவும் பிடிக்கல, பேசவும் பிடிக்கலன்னு சொல்ற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? இதுக்கு மேல என்ன பண்ணணும்? உன்னால முடிஞ்சது எல்லாமே நீ பண்ணிட்டியே. நான் என்ன மேடி பண்ணேன்? நீங்க கண்ணு முழிச்சதுல இருந்து என் மேல இது வரைக்கும் ரொம்ப பாசமா அன்பா இருந்தீங்க. இப்போ ஏன் மேடி திடீர்னு இப்படி மாறிட்டீங்க? மேடி, நான் திரும்பவும் கேக்குறேன், அப்படி என்ன பண்ண? சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பண்ணிட்ட. எனக்கு சத்தியமா நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல மேடி. நீங்க என்ன வெறுக்கிற அளவுக்கு
அப்படி நான் என்ன பண்ண சொல்லுங்க மேடி. நான் இப்படியே போறேன். பொண்டாட்டி பொண்டாட்டி, எனக்கு எல்லாமே மறந்து போச்சுன்னு சொன்னத அதெல்லாம் உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டல. சாதகமா பயன்படுத்திக்கிட்டேனா? என்ன பண்ண? புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? உண்மையாவே எனக்கு புரியல. நான் ஏன் நடிக்கணும்? அப்படியா? அப்ப நான் கேக்குற கேள்விக்கு மறைக்காம பதில் சொல்றியா? நீ என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் கூட வாழ வேண்டான்னு நீ நினைச்சியா இல்லையா? நமக்கு கல்யாணம் நடந்த அன்னைக்கு கண்மணி அம்மா உன்னை ஏதாவது திட்டினதால நீ அழுதியான்னு அவங்க கிட்ட கேட்டேன்ல. அப்படி அவங்கள விட்டு போறேன்னு நினைச்சு அழுதான்னு பொய் சொன்னல. தாலி கட்டும் போது கடைசி நேரத்துல மேடிதான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பண்ணி தெரிஞ்சுதானே நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க? நான் ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பா நான் மேடிய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேன். இத கண்மணி அம்மா கோயில்ல வச்சு சொன்னப்ப நான் நம்பல. ஞாபகம் இருக்கா? நீங்க எவ்வளவு நேரம் கேட்டாலும் ஸ்வேதாவால பேச முடியாது. ஏன்னா அவ தூக்கு போட்டுக்க பார்த்தது உண்மை. உனக்கு ஞாபகம் இருக்காது, நான் சொல்லட்டா? நீ கண்மணி அம்மா கிட்ட என்ன உங்க கூட கூட்டு போயிடுங்க, நான் மேடி கூட வாழ மாட்டேன்னு நீ சொல்லல. இல்ல மேடி, அது வந்து இல்லன்னு சொல்லி உன்னை நீயே கேவலப்படுத்திக்காத. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் நினைக்கிறியா? எனக்கு எல்லாமே இன்ச் இன்ச்சா கிளியரா ஞாபகம் வந்துருச்சு. என்ன வேண்டான்னு முடிவு பண்ணி, என்னை விட்டு போகலான்னு முடிவு பண்ணி எல்லா நகையும் கழட்டி கொடுத்துட்டு போனீங்க. அதாவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். இருக்கு. என்னை விட்டு போகணும்னு முடிவெடுத்த நீ எதுக்கு திரும்பி வந்த? என்கிட்ட இருக்கிற இந்த பணம் காசு சொத்துக்காகவா? சொல்லு ஸ்வேதா. நிறுத்துங்க மேடி. வார்த்தையால என் மேல நெருப்பள்ளி கொட்டாதீங்க. நான் வார்த்தையால நெருப்பள்ளி கொட்டுறேனா? அப்ப நான் நல்லா இல்லாதப்ப நீ என்னை விட்டு போனது உண்மைதானே? சொல்லு ஸ்வேதா, நீ என்னை விட்டு போக நினைச்சது உண்மைதானே? நீ பொம்பளை, அழுதுட்ட. நான் ஆம்பளை, அதான் அழாம இருக்கேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு ஸ்வேதா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஆம்பளையும் தனக்கு பிடிக்கலன்னா கூட வாழ்ந்துருவான். ஆனா தன்னை பிடிக்கலன்னு சொன்ன பொண்டாட்டி கூட ஒரு நாள் கூட வாழ மாட்டான். அப்படி வாழ்ந்தான்னா அவன் வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் நரகமாயிடும். நான் சொன்னது பையனுக்கு மட்டும் இல்ல, பொண்ணுக்கும் தான். ஏன் மேடி இப்படி பேசுறீங்க? நிறுத்துவோம் டிராமாவை. உன்னோட இந்த அழுகையெல்லாம் பார்த்து மனசு மாற நான் பழைய மேடை இல்ல. அன்னைக்கு நகையை கழட்டி கொடுத்துட்டு என்னை விட்டு போனவ அப்படியே போயிருந்தா கூட உன் மேல எனக்கு கோபம் வந்திருக்காது. ஆனா நீ பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு திரும்ப வந்தல்ல, அதான் என்னால மன்னிக்க முடியல. வேண்டாம் மேடி, போதும். திரும்ப திரும்ப என்ன வார்த்தையால கொல்றீங்க மேடி. ஒரு வார்த்தை உன்னை கொல்லுதுன்னா நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்து ஒவ்வொரு நொடியும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன பண்றது? அதான் நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். இதுல இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதியிருக்கேன். இதுல ஒரு சைன் பண்ண.
நானும் நீயும் 3 மாசத்துல பிரிய போறோம். இந்த 3 மாசம் கூட எதுக்கு தெரியுமா? வெளியே நாம சந்தோஷமா இருக்கோம்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கிற என் அம்மா, அப்பா, பிரீத்தி, கௌதம் எல்லாரும் நம்ம பிரியறது தெரிஞ்சா அவங்க உடனே மனசு உடைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு நான் என் மனநிலைமையையும் என் வலியையும் புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதுக்குதான். மத்தபடி இந்த நிமிஷத்துல இருந்து நீ வேற, நான் வேற. மேடி, நான் உங்க மேல உயிரிய வச்சிருக்க அப்படின்னு ஏதாவது சொல்லி உன்னை நீயே கேவலப்படுத்திக்காத. இந்த 3 மாசமும் நீயும் நானும் இந்த ரூமுக்கு வெளியே, நம்ம வீட்டுக்கு ஊருக்கு தான் புருஷன் பொண்டாட்டி. இந்த ரூமுக்குள்ள நீ வேற, நான் வேற. நான் உங்களை விட்டு பிரிஞ்ச உண்மையான காரணத்தை சொன்னா அது உங்களால நம்ப முடியாதுன்னு எனக்கு தெரியும் மேடி. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கல்யாணம் நடந்துருச்சு. நானும் உனக்கு தாலி கட்டிட்டேன். நீ என்னை பிடிக்காம கல்யாணம் பண்ணிருந்தாலும் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போறதுனால ஒன்னா பாதிப்பு உனக்கு தான். அதனால நான் உனக்கு காம்பன்சேஷன் தரேன். இது பிளாங்க் செக். இதுல நீ எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். அது கோடியா கூட இருந்தாலும் நான் கொடுக்க ரெடி. இந்த ஏய், என்ன பண்ற? எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம் மேடி, உங்க பாசம் தான் வேணும். அது உனக்கு நீ எப்பவும் கிடைக்காது. உனக்கு நான் கொடுத்த பணம் வேணானா அது உன் இஷ்டம். ஆனா 3 மாசத்துக்கு அப்புறம் நம்ம பிரியறோன்றது ஏன் இஷ்டம். இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண. சைன் எல்லாம் வேணாம் மேடி. நீங்க சொன்னா நான் செத்து கூட போவேன். நீங்க சொல்றத செய்ய மாட்டேனா? என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் ஏமாத்தின மாதிரி இதுலயும் ஏமாத்திட மாட்டேன்னு நம்புறேன். நீ என் கூடவே வாழ்ந்துடலான்னு திரும்ப என்ன முட்டாளாக்கணும்னு நினைச்சா அது உன்னோட முட்டாள்தனமா தான் இருக்கும். அந்த கடவுள் என்ன மென்டலி ரிட்டார்டாவே வச்சிருக்கலாம். ஏண்டா நார்மலானோன்னு தோணுது. தயவு செஞ்சு என் கூட படுக்க வேண்டாம். இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எழுதியிருக்க. இதுல ஒரு சைன் பண்ண. நானும் நீயும் 3 மாசத்துல பிரிய போறோம். இந்த நிமிஷத்துல இருந்து நீ வேற, நான் வேற. ஏன் மேடி இப்படி பண்ணீங்க?
இன்னைக்கு என் வாழ்க்கை ஆரம்பிக்க போகுதுன்னு நினைச்சு புதுசா பூத்த பூ மாதிரி சந்தோஷமா இருந்தேன். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்காம கிள்ளி எரிஞ்சிட்டீங்களே மேடி. நான் உண்மையா உங்களை விட்டு பிரிஞ்சு போக நினைக்கல மேடி. நான் உங்க கூட இருந்தா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு தான் நான் அப்படி பண்ணேன். உன் புருஷன் உயிரை காப்பாத்த ஒரே வழிதான் இருக்கு. நீ உன் புருஷனை விட்டு பிரிஞ்சு போகணும். நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போக நினைச்சாலும் என்னால உங்களை பிரிஞ்சிருக்க முடியல மேடி. அதனாலதான் நீங்க கூப்பிட்டதும் நான் திரும்பி வந்துட்டேன். என்னை விட்டு போகாத பொண்டாட்டி. சரி போலாம். இந்த விஷயத்த நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லி இருந்தா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது மேடி. இப்ப சொன்னா அத உங்களால நம்ப முடியாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல மேடி. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி மேடி, நீங்க என்னை ஏத்துக்காம இருந்தாலும் என்ன வேண்டான்னு சொன்னாலும் என்னால உங்களை விட்டு பிரிஞ்சு வாழ முடியாது. அதுக்கு நான் செத்தே போயிடுவேன். அம்மா, என் துக்கத்தை சொல்லி ஆழ ஆள் இல்லாத அனாதையா நான் திரும்பவும் ஆயிட்டேம்மா. நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏமா இப்படி எல்லாம் நடக்கணும்? இந்த உலகத்துல நான் சாஞ்சி ஆழ ஒருத்தர் கூட இல்லையேம்மா. நான் அனாதை ஆயிட்டேன். அப்பா, ஐயோ ஐயோ, காலெல்லாம் வலிக்குதே அப்பா. அப்பா, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆப்பிள், ஆரஞ்சு, கறி, மீனுன்னு நல்ல இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். உடம்ப தேக்கு மரம் மாதிரி தேத்தி வச்சிருந்தேன். அதெல்லாம் மொத்தமா ஒரே நாள்ல போயிடுச்சு. கண்மணி, கண்மணி, என்னம்மா? ஏண்டி சிக்கன சிறுத்தை குட்டி மாதிரி இருந்த என்ன அந்த ஒரே சொம்பு பால்ல சீக்கு வந்த கோழி மாதிரி ஆக்கிட்டாளடி அந்த குள்ளச்சி. அவ உன்ன ஆக்குனது சரி, நீ எதுக்குமா என்னை இப்படி ஆக்குன? நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் கேட்காம என்ன கொஞ்சோண்டு பாலை குடிக்க வச்சு என்ன இப்படி குளுக்கோஸ் போடுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டிய. நீலாம் நல்லா இருப்பியா? திட்டாத கண்மணி, நான் என்ன வேணும் நான் பண்ண? அந்த குட்டி பிசாசு பாதாம் பிஸ்தான்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டா. எது எப்படியோ நான் கொடுத்த தூக்க மாத்திரை கலந்த பாலை ஸ்வேதா குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நைட் நின்னு போயிருக்கோம். கேனத்தனமா பேசாத பாட்டி. அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன். நீயும் ஏண்டி என்ன இப்படி திட்டுற? அறிவு கெட்டத்தனமா பேசிட்டு இருந்தா பின்ன ஒண்ணு திட்டாம கொஞ்சுவாங்களா? பிரீத்திக்கு நம்ம பிளான் தெரிஞ்சிருக்கு. அதான் அவ பால்ல பேதி மாத்திரைய கலந்து உன்கிட்ட கொடுத்திருக்கா. உனக்கு பேதி மாத்திரை கொடுக்க தெரிஞ்ச பிரீத்திக்கு நீ தூக்க மாத்திரைய கலந்து வச்ச பாலை மாத்தி வைக்க தெரியாதா? அப்போ நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சா? ஸ்வேதாவுக்கும் மேடிக்கும் சாந்தி முகூர்த்தம் நடந்திருக்குமா? மா, ஸ்வேதாக்கு சாந்தி முகூர்த்தம் இல்ல. அவ கர்ப்பமே ஆனா கூட அவள் இந்த வீட்டை விட்டு அடிச்சு விரட்டாம நான் விட மாட்டேன்.
அண்ணி என்ன கிச்சன்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கும் அன்னைக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? ஆனா அண்ணி அண்ணன் ரூம்ல இல்லாம இங்க வந்து படுத்திருக்காங்க. அப்ப அண்ணனுக்கும் அன்னைக்கும் ஏதாவது பிரச்சனையா? அம்மா கிட்ட போய் முதல்ல சொல்லணும். சாமி முன்னாடி நான் 2 பூ வச்சிருக்கேன். உங்களுக்கு நல்லபடியா சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிருந்தா இந்த வெள்ளை பூவை எடுத்து சாமி பாதத்துல வச்சிரு. இல்லன்னா சிகப்பு பூவை எடுத்து பாதத்துல வச்சிரு.